வணக்கம். இது மாணவர் கனவு சேனலுக்காக இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோவை உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். +2 முடித்து நீட் தேர்வு எழுதி எலிஜிபிளாக இருக்கக்கூடிய மாணவர்கள், அரசு பள்ளியை சேர்ந்த மாணவர்கள், இந்த தகவல் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இதை சொல்லலான்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தமிழ்நாட்டில் டாப் 10 மெடிக்கல் காலேஜ் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ உங்களுக்காக கொடுக்குறேன். வாங்க. ஃபஸ்ட்டு மெடிக்கல் காலேஜில், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜில் ஃபஸ்ட்டு ஒன் எதுன்னா சிஎம்சி வெள்ளூர். இது என்னென்னா ஃபுல்லி செல்ஃப் ஃபைனான்ஸ் தான். அவங்க தனியாக என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்க, இருந்தாலும் நீட்டு எழுதியிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால் நம்பர் 1ல் இருக்கக்கூடியது சிஎம்சி வெள்ளூர். அடுத்தது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னையில் இருக்குது. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையின் பேர். இதுதான் பழம்பெருமை வாய்ந்த ஒரு மெடிக்கல் காலேஜ். நீட் கவுன்சிலிங் தொடங்கின உடனே, அதாவது டிஎம்இ அப்படின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் கவுன்சில், அவங்க தான் இந்த கவுன்சிலிங் நடத்த போகிறாங்க. அது விண்டோ ஓப்பன் ஆன உடனே பில்லாகிற சீட்டு எதுன்னு பார்த்தா இந்த மெடிக்கல் காலேஜ் எம்எம்சி தான் பில்லாகிடும். தென் அடுத்தது சவிதா மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு புந்தமல்லிக்கு பக்கத்தில் இருக்குது, சென்னை சப்பர்பனில். இது இப்போ ரேங்கிங்கில், இந்த வருஷம் ரேங்கிங்கில் முன்னாடி வந்திருக்கு. ஸோ இதுவும் ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் தான் இதுவுமே. அதுக்கு அடுத்தது எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ். இதுவும் ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டு. இதுவும் இப்போ ரேங்கிங்கில் வந்திருக்காங்க. அடுத்தது 5வது பிளேஸில் ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ், அது வந்திருக்காங்க 5வது பிளேஸில். அப்புறம் பிஎஸ்ஜி கோயம்புத்தூர், இவங்க அரசும் இருக்குது, செல்ஃப் ஃபைனான்ஸும் இருக்குது இதில். ஸோ இதுவும் ஒரு பெஸ்ட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக சென்னையில் இருக்கக்கூடிய பழம்பெருமையான ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் சென்னையில் இருக்குது. அடுத்தது கேஎம்சி மெடிக்கல் காலேஜ் கீழ்ப்பாக்கத்தில் இருக்குது. அடுத்ததாக 9வது பிளேஸில் எந்த மெடிக்கல் காலேஜ் இருக்குதுன்னு பார்த்தா கோயம்புத்தூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அது 9வது பிளேஸில் இருக்குது. அடுத்தது 10வது பிளேஸில் திருநெல்வேலி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அதுக்கு அடுத்தது செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் இருக்குது. ஸோ 10 பிளேஸில் மட்டும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி போட்டிருக்கோம். இது பேஸ்ட் ஆன் தட் நேஷ்னல் வைடு ரேங்கிங்கில் இருந்து எடுத்த லிஸ்ட்டு. இது முன்ன பின்ன மாறும். அதனால் ஃபஸ்ட்டு இருக்கிற 5 பிளேசஸ் என்ஆர்எஃப்ஐ, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்ட லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டு தான். ஸோ இந்த காலேஜில் நீங்கள் சீட்டு கிடைக்குதான்னு பாருங்கள், உங்களுடைய கட்டாப்புக்கு ஏற்ற மாதிரி. இந்த மெடிக்கல் கவுன்சிலில் யார் நடத்துகிறா, என்ன சைட்டு, அதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ மெடிக்கல் செலெக்ஷன் ORG அப்படின்ற இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ மீண்டும் இது போன்ற ஒரு தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.